ஆதியாகமம் 35வது அதிகாரத்துக்குள்ளே நாம் வருகிறோம். ஆதியாகமம் 34வது அதிகாரத்தில் முக்கியமான ஒரு சம்பவம் நிகழுது. என்னது? தீனாளுடைய விஷயம் பார்க்குறோம். தீனாளை தீட்டுப்படுத்தினாங்கன்னு சொல்லி அவனுடைய சகோதரர் 2 பேர் எழும்பி அவளுக்காக பழி வாங்குகிறதை நாம் பார்க்கிறோம். சிமியோனும் லேவியும் எழும்பி அந்த பட்டணத்தாரையெல்லாம் கொலை பண்ணிடுறாங்க. இப்போ பட்டணத்தார் ஆண்களை கொலை பண்ணி பெண்களையும் பிள்ளைகளையும் சிறைப்பிடித்து அவங்களுக்கு இருக்கிற எல்லா வித கால்நடைகளையும் வெளியிலையும் பட்டணத்துலேயும் இருந்த அவ்வளவு கால்நடைகளையும் சிறைப்பிடிச்சிடுறாங்க. இப்போ இந்த செய்தி அங்கே இருக்கிற மற்ற பட்டணங்களுக்கு நிச்சயமாய் போய் சேரும். நிச்சயமாக போய் சேர்ந்துச்சுன்னு சொன்னால், யாக்கோபு வெளியூர்லேருந்து வந்திருக்கிறவன் அந்த பட்டணத்தில் உள்ளவங்க அவங்களுக்கு இரத்த கலப்பா கண்டிப்பாக சொந்தக்காரங்களாக தான் இருப்பாங்க. இப்போது கூட்டம் கூடுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். என்னப்பா இப்படி செஞ்சிட்டாங்களா, இப்படி ஆச்சான்னு வந்து கொஞ்சம் பேச்சு அடிபட்டு இவனுக்கு விரோதமாய் கூட்டம் சேரும். சேர்ந்துச்சுன்னா அங்கே யாக்கோபினுடைய நிலவை கொஞ்சம் மோசமாயிரும். அவனுக்கு வந்து செக்யூரிட்டியே கிடையாது, அவனை காப்பாற்றுறதுக்கு வழியே இருக்காது. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் போன அதிகாரம் முடிஞ்சுது. இப்போ 35வது அதிகாரத்துக்குள்ளே வரோம். இந்த 35வது அதிகாரத்தில் ஒரு 6 முக்கியமான சம்பவங்கள் அடுத்து சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். முதலாவது காரியம் என்னன்னு சொன்னால், யாக்கோபு 72 வயசாக இருக்கும்போது எப்ரோன்லேருந்து புறப்பட்டு அவங்க அண்ணனுக்காக பயந்து பதானாராமுக்கு அவங்க மாமா கிட்ட ஓடி போனான் என்று சொல்லி பார்க்குறோம். அவனுடைய பிரயாணம் அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே ஸ்டார்ட் ஆகி பதானாராமில் போய் லாபானிடம் 20 வருஷம் இருந்துட்டு அங்கேருந்து பிரயாணம் மறுபடியும் தொடருது. திரும்ப எப்ரோனுக்கு வருகிறதுக்காக வரான். ஆனால் வரும்போது சுக்கோத்தில் கொஞ்ச நாள் இருந்துடுறான். அதுக்கப்புறம் சீகேமில் கொஞ்ச நாள் இருக்கிறான். சீகேமில் இருந்து மறுபடியும் புறப்பட்டு பெத்தேலுக்கு வர போகிறான். பெத்தேல்லேருந்து மறுபடியும் புறப்பட்டு எப்ரோனுக்கு போய் சேரப்போகிறான். ஸோ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த அந்த பிரயாணத்தின் முடிவை நாம் இங்கே இந்த அதிகாரத்தில் பார்க்க போகிறோம். அடுத்ததாக ரெபேக்காளுடைய தாதி ஆகிய தெபோராள் மரிக்கிறத இந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் யாக்கோபினுடைய 13வது பிள்ளை பெனிமின் என்கிற 12வது குமாரன் பிறக்கிறதை பார்க்கிறோம். அந்த பிறப்பில் ராகேல் மரித்து போகிறதையும் நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப மதிகேடான ஒரு காரியம் ரூபன் செய்கிற மதிகேடையும் நம்ம பார்க்கிறோம். கடைசியாக ஈசாக்கின் மரணம் மென்ஷன் பண்ணப்படுகிறதுன்னு சொல்லி இந்த அதிகாரம் முடியும் போது பார்க்குறோம். ஸோ மொத்தம் 6 முக்கியமான காரியங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக இந்த அதிகாரத்தில் வருது. இந்த 35வது அதிகாரம் நம்ம பார்க்கும்போது யாக்கோபு என்கிற தனி நபரை பற்றி ஒரு ஃபோக்கஸ் இருந்ததில்ல. இப்போ 12வது அதிகாரம், ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் ஃபோக்கஸ் யார் மேலே இருக்குது? ஆபிரகாம் மேலே இருக்குது. 25வது அதிகாரம் வரும்போது ஆபிரகாம் மரிச்சிட்டான். ஆபிரகாம் மரித்த பின்பு கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார்னு ஈசாக்கு மேலே ஃபோக்கஸ் வருது. அதுக்கப்புறம் யாக்கோபு மேலே ஃபோக்கஸ் வருது. அந்த ஃபோக்கஸ் இந்த அதிகாரத்தில் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. இதுக்கப்புறம் யாக்கோபை பற்றி, யாக்கோபு இப்படி சொன்னான், இப்படி செய்தான், இப்படி யோசிச்சான்லாம் ரொம்ப முக்கியத்துவம் இல்லாமல் மற்ற நிகழ்ச்சிகளையும், இவனை சுற்றி நடக்கிற நிகழ்ச்சிகளையும், இவனுடைய குடும்பத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகளையும் வர்ணிக்கிறதுக்காக மற்ற அதிகாரங்கள் எல்லாம் கண்டினியூ ஆக போகுது. ஸோ ஒரு தனிப்பட்ட நபர் மேலே குறிப்பாக இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தது யாக்கோபு உட்காந்தா எந்திரிச்சான் பேசினா வச்சான்றது தான் நம்ம பார்த்துட்டே வரோம். அந்த முக்கியத்துவம் போயிட்டு மற்றதின் மேலே போகும். ஆக்சுவலாக இந்த அதிகாரத்தில் நிறைய காரியங்கள் யாக்கோபை பற்றி இல்லாமல் மற்றவங்களை பற்றி வரதை நம்ம பார்க்க முடியும். இப்போ 35வது அதிகாரம் முதல் வசனத்தில் தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடுகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்று சொல்கிறார். இப்போ என்ன சூழ்நிலை? ரொம்ப நெருக்கமான ஒரு சூழ்நிலை. அவனுக்கு என்ன சொல்கிறது, பாதுகாப்பு அற்ற ஒரு சூழ்நிலை, ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவுது. இப்போ அவன் என்ன செய்கிறதுன்னு தெரியலன்ற அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது
அவனோட கூட இருந்து வழி நடத்தி வந்த தேவன் அடுத்து என்ன செய்யணும்னு அவனுக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நீ எழுந்து புறப்பட்டு பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருன்னு சொல்லி சொல்கிறார். இப்போ ஆக்சுவலாக தேவன் இவனை 16 லாபானுடைய முகம் வேறுபட்டதுன்னு சொல்லி இவன் பார்க்கும்போது அங்கே இருந்தால் இனிமேல் நிலவரம் நல்லா இருக்காது, சூழ்நிலை மாறிடுச்சின்னு தெரியும் போது அங்கே பேசின தேவன் எழுந்து புறப்பட்டு எங்கே போக சொன்னார்? 31வது அதிகாரம் 13வது வசனம், ஆதியாகமம் 31:13. நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார். எங்கே போக சொன்னார்? அவன் இனத்தார் இருக்கிற தேசத்துக்கு போக சொன்னார். அவங்க எங்கே இருக்கிறாங்க? எப்ரோனில் இருக்கிறாங்க. கானான் தேசத்தினுடைய தென் பகுதியில் எப்ரோனில் இருக்கிறாங்க. இவன் அங்கேருந்து புறப்பட்டு 16 புறப்பட்டு எங்கே வந்திருக்கணும்? நேராக இங்கே வந்திருக்கணும். அதுக்கு பதிலாக யாக்கோபு வர வழியிலேயே சுக்கோத்து என்கிற இடத்துல வீடு கட்டி கொட்டாரங்கள் போட்டு கொஞ்ச நாள் அங்கே இருக்கிறான். அதுக்கப்புறம் யோர்தான் ஆற்றை கடந்து இந்த பக்கம் வந்து சீகேம் என்கிற பட்டணத்துக்கு வந்து இடமே வாங்கி அங்கே இன்னும் பல வருஷங்கள் அவன் தொடர்ந்து இருக்கிறான். ஸோ இந்த 2 இடத்துல இவன் இவ்வளவு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இத்தனை வருஷங்களை வீணடிச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. தேவன் அவனை எங்கே தான் போக சொன்னார்? நேராக உன் இனத்தார் இருக்கிற தேசத்துக்கு போன்னு சொன்னார். அங்கேருந்து புறப்பட்டவன் அவன் பாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரயாணம் பண்ணி நேராக இங்கே வந்துட்டு இருக்கலாம். அப்படியே நடுவில் செட்டில் ஆகிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ இப்படி நடுவில் செட்டில் ஆகி டைம் எல்லாம் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆண்டவர் இந்த இடத்துல கைடன்ஸ் கொடுக்குறார். நீ இங்கே இருக்கிறது இப்போ சூழ்நிலை சரியில்லை, இங்கேருந்து நீ எழுந்து புறப்பட்டு பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருன்னு சொல்கிறார். அப்போ கூட டைரெக்டாக பெத்தேலை தாண்டி நீ போய்கிட்டே இருன்னு சொல்ல, பெத்தேலில் போய் அங்கே குடியிருன்னு சொல்கிறார். இவன் உடனே என்ன செய்கிறான்? பெத்தேலுக்கு போன்னு சொல்லும்போது ஆக்சுவலாக ஆண்டவர் அவனுக்கு ஒரு காரியத்தை நினைப்பூட்டுகிறார். இவன் சுக்கோத்தில் தங்கும்போதும் சரி, சீகேமில் தங்கும்போதும் சரி, அந்த காரியத்தை மறந்துட்டான். இப்போ லாபான் வீட்டில் இருக்கும்போது தரிசனமான தேவன், நான் பெத்தேலில் தரிசனமான தேவன் சொல்லி நீ எழுந்து புறப்பட்டு இங்கே போன்னு சொன்னார்ல. இப்போ இவன் ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருந்தான், ஒரு பொருத்தனை பண்ணிட்டு வந்திருந்தான். என்னென்னு பொருத்தனை பண்ணிட்டு வந்திருந்தான்? 28வது அதிகாரம் 18 22 வரைக்கும், ஆதியாகமம் 28 18 22 வரைக்கும். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெயை வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்றும் பெயர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இது ஒரு ப்ராமிஸ். தேவன் அந்த காரியத்தை செஞ்சார்னு சொன்னால் நான் இந்த காரியத்தை செய்வேன். தேவன் அந்த காரியத்தை செய்தார்னு சொல்லி கன்ஃபார்மாக தெரியும் இல்லையா? இவன் போகிற வழியிலெல்லாம் இவனோட இருந்தார். இவனுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் கர்த்தர் அவனுக்கு துணையாக நின்றார். அவனை பத்திரமா திரும்பி கொண்டு வரார். இப்போது இங்கே சீகேமில் ப்ராப்ளம் வந்துருச்சு. ப்ராப்ளம் வரும்போது ஆண்டவர் அவனுக்கு நீ பெத்தேலுக்கு போன்னு சொல்கிறாருன்னா என்ன ஞாபகப்படுத்துகிறாரு? ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்த, நீ அதை மறந்துட்ட, நீ அங்கே போன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இப்போ ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்ன உடனே யாக்கோபு எழுந்து உடனே கீழ்ப்படுகிறான். 35வது அதிகாரம் 2வது 3வது வசனம், 35 2 3. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியில் என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். இப்போது
காலையிலே எந்திரிச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறான் தன்னுடைய ஃபேமிலிக்கு. என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறான்? எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறான். அப்படி அனௌன்ஸ் பண்ணும்போது 1-2 காரியங்களை சேர்த்து சொல்கிறான். என்னென்னு சொல்கிறான்? நம்பர் 1, நீங்கள் அந்நிய தெய்வங்களை உங்களை விட்டு விலக்கி போடுங்க. 2வது, உங்களை சுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. 3வது, உங்களுடைய வஸ்திரங்களை மாற்றுங்கள்னு சொல்லி 3 காரியங்களை அவன் சொல்கிறத நாம் பார்க்கிறோம். இந்த யாக்கோபினுடைய குடும்பத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க 3வருக்குமே தேவன் தன்னை வெளிப்படுத்தி தான் யாருன்னு காண்பித்து இவங்களை நடத்திட்டு வர்றார். அதனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? இவங்கெல்லாம் அந்த தெய்வத்தை மட்டும்தான் தெய்வமாக வழிபடுறாங்கன்னு சொல்லி நினைத்து கொள்ளுகிறோம். தேவன் என்னதான் தன்னை வெளிப்படுத்தி தன்னை தெய்வமாக காண்பிச்சா கூட மனுஷனுக்கு புத்தி எப்போவுமே அவரையும் தெய்வமாக நினைக்கிறதா தான் பார்க்குறோம். அவரையே தெய்வமாக நினைக்கிறவங்க ரொம்ப கம்மி. இவரையும் வச்சுக்குவாங்க, மற்ற காரியத்தையும் கூட வச்சுக்குவாங்க. இப்போ மற்ற காரியங்களை கூட வைக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னாக்க, அந்த ஒரிஜினல் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த முக்கியத்துவம் அடி வாங்கி போயிடும். இவரை தான் நம்ம வச்சுருக்குறோமே, இல்லைன்னா சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. மற்றதை கூட சேர்க்கும்போது இதனுடைய மதிப்பு குறைஞ்சிருங்கிறத அவங்க கவனிக்கிறது இல்லை. இப்போ கோல்டு இருக்குது, கோல்டு மட்டும் இருந்ததுன்னா அது கோல்டு கூட கொஞ்சம் பிராஸ் கலந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிராஸுக்கு மதிப்பு கூடாது. அதுக்கு பதிலாக கோல்டுக்கு இருக்கிற மதிப்பு குறைஞ்சிரும். எப்போவுமே அந்த பியூரிட்டி தான் முக்கியம். கர்த்தரை மாத்திரம் தெய்வமாக கொண்டு செயல்படுறதுங்கிறது ரொம்ப விசேஷமான காரியம். இப்போ ஆபிரகாமுக்கு தேவன் தானே வெளிப்படுத்தினார், நாகோருக்கு அது தெரியும், அவங்க அப்பா தேராகுக்கு தெரியும். எல்லாரும் தான் சேர்ந்து வெளியே வர்றாங்க. 16ஆம் வரம் வரைக்கும் ஒன்றா வர்றாங்க. 6ஆம் வந்த அப்புறம் தான் அவங்க எல்லாம் நின்றுறாங்க. ஆபிரகாம் மட்டும் புறப்பட்டு வரான். இப்போ அவங்க கர்த்தரை தெரியும், கர்த்தரை தெய்வம்னு வெளிப்பாடு இருந்தது. ஆனால் கர்த்தரை மாத்திரம் இல்லை, மற்றதையும் கூட வச்சுருந்தாங்க. இப்போது நமக்கு இவங்க ஈசாக்கு, அதுக்கு அடுத்தது யாக்கோபு அங்கே போய் பொண்ணு எடுக்கிறான். அங்கேருந்து ரெபேக்காலை ராகேலை கூட்டிகிட்டு வர, கூடவே என்னத்தை கொண்டு வரா? அவங்க அப்பாவுடைய சொரூபத்தை கையோடு கொண்டு வரா. எதுக்காக? அது ஒரு நம்பிக்கை, அந்த தெய்வம் நம்மளை காப்பாற்ற. அந்த தெய்வத்துக்கு பவர் இல்லாமலாம் போகும், அது எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணுவானே, அது இருக்கட்டும்னு சொல்லி கூட வச்சுக்கிறது. இது இங்கே மட்டும் இல்லை, இது தொடர்ந்து ஹிஸ்ட்ரியில் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இன்னும் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து தேவன் புறப்பட்டு வர பண்ணும்போது கவனித்து பார்த்தோம்னு சொன்னால், மோசே போய் அங்கே போய் ஊழியம் செய்யும்போது அந்த ஜனங்க கர்த்தர் தங்களுடைய ஜெபத்தை கேட்டார், கர்த்தர் இறங்கி இருக்கிறாரு, கர்த்தர் விடுதலை கொடுக்க போகிறாரு, ஊன்னு இருந்தால் கூட கூடவே எகிப்தில் அவங்க அவ்வளோ நாள் வழிபட்டு அந்த தெய்வங்களையும் அசோசியேட்டாக வச்சுருக்கிறாங்க. இதை நம்ம எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் படிக்க முடியும். அங்கே எசேக்கியேல் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுவார், நான் எகிப்தில் உங்களோட பேசினப்போ நீங்கள் அந்நிய தெய்வங்களை வச்சுருந்தீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா? என் பொறுமையினால் உங்கள் மேலே நான் கிருபையாக இருந்ததுனால உங்களை விட்டுட்டேன், இல்லைன்னா அங்கேயே உங்களை போட்டிருப்பேன்னு சொல்லுவார். கூட்டிகிட்டு வந்து பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் கூட்டிகிட்டு வந்து வனாந்தரத்தில் நடத்து வந்தால் கூட அங்கேயும் அவங்க என்ன செஞ்சாங்களா, எகிப்தின் தெய்வங்களை கூடவே வச்சுருந்தாங்களாம். அந்த சொரூபங்களையும் சரி, அந்த நம்பிக்கைகளையும் சரி அவங்க விட்ட மாதிரி தெரியல, அது கூடவே வச்சுருந்தாங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அதனால தான் அவங்க ஈஸியாக எங்களை நடத்திட்டு வந்த மோசேக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அதனால் நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம், கண்ணுக்குட்டியை வணங்க போகிறோம்னு போகிறாங்க. கண்ணுக்குட்டி வழக்கம் எங்கேருந்து வருது? எகிப்தில் அவங்களுடைய குல தெய்வம் கண்ணுக்குட்டி. அவங்க மாட்டை தெய்வமாக கும்பிடுறவங்க. இன்றைக்கி நம்ம மத்தியில் மாடை தெய்வமாக கும்பிடுறவங்க இருக்கிறாங்களே, கோமாதா எங்கள் குலமாதான்னு சொல்லி, அதுபோல் பசுவை தெய்வமாக கும்பிடுறவங்களா இருந்தாங்க. அதனால் தேவனை வேண்டான்னு சொன்ன உடனே இம்மிடியேட்டாக அவருக்கு சப்ஸ்டிடியூட் இவங்களுக்கு ஒரு பசுமாடு தான் கண்ணு முன்னாடி வருது. எப்போது? செங்கடல் 2ஆக பிரிஞ்ச அப்புறம் காலையில் மத்தியானம் ராத்திரி 3 வேளையும் மன்னாவை தின்னுக்கிட்டே அவங்களுக்கு யாருக்கு தெய்வமாக இப்போ பசுமாடு தெய்வமாயிடுச்சு. அந்த அளவுக்கு தெய்வனுடைய எல்லா வழிநடத்தில் பெற்றிருந்தாலும் கூடவே வேறு தெய்வங்களை வச்சுக்கிற அளவுக்கு இருப்பாங்க.
அது அப்படியே தொடர்ந்து வந்து ராஜாக்கள் காலம்லாம் வரும்போது கர்த்தரையும் வழிபடுவாங்க, கூடவே அன்னை தெய்வங்களும் வச்சுருப்பாங்க. ஆண்டவர் தீர்க்கதரிசியை அனுப்பி திரும்ப 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 சொல்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நவீன காலத்தில் இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவர்கள் மத்தியில் கூட சாங்கியங்களும் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நிறைய காரியங்கள் வச்சுருப்பாங்க. இதுக்கு எதுக்குமே வேத ஆதாரமே கிடையாது. இந்த நம்பிக்கைகள் எல்லாம் எதின் மேலே சார்ந்ததாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை தெய்வமாக வழிபடுறவங்க அவைகளுக்கு பயந்து கடைபிடிக்கிற சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நாள் பார்க்குதலும் எல்லா காரியங்களும் இருக்குது. இன்றைக்கி கிறிஸ்தவ குடும்பங்களில் திருமணத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்து பொருத்தம் சரியாக இருக்கான்னு பார்க்குற அளவுக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. கையில் பைபிள் வச்சுருப்பாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, கர்த்தரே தேவன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதே டைமில் மற்ற தெய்வங்களையும் பகைச்சிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. எல்லோரும் நம்மளுக்கு ஃப்ரெண்டாக தான் இருக்கணும்னு எல்லாத்தையும் வச்சுக்குவாங்க. இப்போது அந்த சிச்சுவேஷனில் தான் யாக்கோபின் ஃபேமிலியும் அன்னைக்கு இருக்குது. அது ஒன்றும் ஸ்ட்ரேஞ்ச் கிடையாது. இன்றைக்கே இப்படி இருக்குன்னா அன்றைக்கி இருந்ததில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ லாபான் வீட்டிலேருந்து வந்த இவனுடைய 2 மனைவிகள், அந்த பணிவிடைக்காரர்கள்லாம் அந்த பழைய நம்பிக்கைகளை கூட வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இப்போ சீகேமில் இருந்தால், சீகேமில் இவ்வளோ வருஷம் இருக்கும்போது இவனுக்கு புதுசாக ஆட்கள் சேர்ந்துருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் எந்த வழிபாட்டை கொண்டவங்களாக இருப்பாங்க? இந்த கானான் தேச பிரதேசத்தில் இருக்கிற தெய்வங்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டவங்களாக இருப்பாங்க. இப்போ எழுந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறான், நம்ம எங்கே போக போகிறோம்? பெத்தேலுக்கு போக போகிறோம். பெத்தேலில் நான் என்ன செய்ய போகிறேன்? ஒரு பலிபீடத்தை கட்ட போகிறேன். இப்போது ஆபிரகாமும் பலிபீடம் கட்டினான், ஈசாக்கும் பலிபீடம் கட்டினான். இப்போ யாக்கோபு தான் கட்ட போகிற பலிபீடத்தை கொஞ்சம் ஸ்பெஷலாக சொல்கிறான். என்ன சொல்கிறான்? உங்கள் மத்தியில் இருக்கிற அந்நிய தெய்வங்களெல்லாம் நீங்கள் விலக்கி போடணும்னு சொல்கிறான். ஏன் இந்த தெய்வத்தை வழிபடுறதை தெரிந்து கொள்ளும்போது அந்நிய தெய்வத்தை விலக்கி போடணும்னா, ஒருத்தர் இப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணார். கம்ப்யூட்டரில் புது சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணணும்னா அது வைரஸ் இருந்துச்சுன்னா என்ன செய்யணுமா? வைரஸ் இருக்கிற கம்ப்யூட்டரில் நீங்கள் புது சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற அந்த சாஃப்ட்வேரையும் சேர்த்து அந்த வைரஸை கெடுத்து போட்டுரும். ஸோ வைரஸ் இருக்குதுன்னு தெரியும் போது என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு ஃபார்மேட் பண்ணி அந்த வைரஸை எடுத்து போட்டுட்டு க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நீங்கள் தெய்வனை தெரிந்து கொள்ளும்போது, தெய்வனை பிடித்து கொள்ளும்போது செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னென்னா, அந்நிய தெய்வங்கள்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். அதுதான் ப்ரொசீஜர். அதுவும் இருக்கட்டும் இதுவும் இருக்கட்டும்ங்கிறது ஒரு நாளும் செட் ஆகாது. கம்ப்யூட்டரில் வைரஸ் இருக்கும்போதே நீங்கள் புது சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்படி இன்ஸ்டால் பண்ணால் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. அந்த காரியத்தை தான் இவன் சொல்லுகிறான். உங்கள் அந்நிய தெய்வங்கள்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறான்? உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்க, நீங்கள் உங்களை சுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி மோசே தான் பின்னாடி ஒரு நாள் சொன்னதை நம்ம பார்க்குறோம். சீனாய் மலையில் கர்த்தர் நான் தரிசனமாக போகிறேன்னு சொல்லிட்டார், போய் ஜனங்களை ஆயத்தப்படுத்துன்னு சொல்லிட்டார். அப்போ இவன் ஆயத்தப்படுத்துறதுக்காக சொன்ன வார்த்தைகள் என்னன்னு சொன்னால், யாத்திராகமம் 19ஆவது அதிகாரம் 10-11 வசனங்கள். யாத்திராகமம் 19, 10, 11. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து. எப்படி பரிசுத்தப்படுத்தணுமா? அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாய் சீனாய் மலையில் மேல் இறங்குவார். இப்போ 3ஆவது நாள் ஃபிக்ஸ் பண்ணப்படுது அந்த டேட்டு. அந்த டேட்டில் ஒரு பெரிய காரியம் நடக்க போகுது. அந்த பெரிய காரியத்துக்கு இவங்க என்ன செய்யணும்? தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து ஃப்ரெஷ்ஷாக தங்களை ஆயத்தப்படுத்தி அங்கே வந்து நிற்கணும். இப்போ இது ஏறக்குறைய ஒரு பண்டிகை கொண்டாடுறது போல், பண்டிகைக்காக ஆயத்தமாகி அந்த டேட்டை அணுகுகிறது போல். நான் ஒரு பலிபீடத்தை கட்ட போகிறேன்னு சொல்லுகிறான். அந்த பலிபீடத்தை கட்டுறது இவனுடைய அப்பாவும் கட்டினாங்க, தாத்தாவும் கட்டினாங்க. ஒரு பலிபீடம்ல 2-3 இடத்துல 2-3 தடவை பண்ணாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. ஆனால் இவன் இதை ஒரு பெரிய காரியமாய் செய்கிறான். நாம் பெத்தேலுக்கு போக போகிறோம், நீங்கள் அந்நிய தெய்வங்கள்லாம் ஓரம் கட்டிருங்க, நீங்கள் உங்களை ஆயத்தம் பண்ணிக்கங்க, சுத்தம் பண்ணிக்கங்க. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களெல்லாம் மாற்றி ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு பண்டிகையை ஆசரிக்க நம்ம போனோம்னா எப்படி போவோமோ அது மாதிரி அவங்கள ஆயத்தம் பண்ணி கொண்டு வரான்.
இப்போ 4வது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால் 35:4, அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும், இப்போ அந்நிய தெய்வங்கள் இருந்துதா இல்லையாங்கிறத நம்ம கெஸ் மாதிரி சொல்லிக்கிட்டு வரோம். இருந்திருக்கணும், வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு வரோம். இப்போ இங்கே இந்த வசனம் என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணுது? அவங்க கையில் என்ன இருந்துச்சு? எல்லாம் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று பாக்கெட்டில் வச்சுட்டு தான் இருந்தது. ஸோ அவங்க எல்லார் கையிலையும் இருந்த அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணியையும் யாக்கோபினிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் என்னும் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் புதைத்து போட்டான். இப்போ அந்த தெய்வங்களெல்லாம் புதைச்சாங்க சார் தான். அது என்ன அந்த கம்மல் ஒரு மாதிரி ஸ்பெஷலாக இருக்குது அவங்களுக்கு? எப்போ பார்த்தாலும் காதணியை கழட்டி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கம்மல் நம்ம ஒரு ஒரு அணிகலனாக அணிந்து கொள்கிறோம் இல்லையா? அவங்களுக்கு கம்மல் வெறும் அணிகலன் இல்லை. இப்போ நம்ம காப்பு கட்டுறாங்க, தாயத்து கட்டுறாங்க அப்படின்னா அது அணிகலனா என்னது? அது மந்திரிச்சு செய்யப்படுகிற ஒரு காரியம். அது ஒரு தெய்வத்தினுடைய நம்பிக்கைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் இல்லையா? அது சாதாரணமாக மோதிரம் போடுறது, பிரேஸ்லெட் போடுறது மாதிரி கிடையாது. காப்பு கட்டுறாங்க அல்லது தாயத்து கட்டியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அது முக்கியமான ஒரு கனெக்ஷனோடு உள்ளது இல்லையா? இப்போது அந்த காதணின்றது அவங்களுக்கு அந்த மாதிரி சம்பந்தம் உள்ள ஒரு காரியம். அந்நிய தெய்வத்தை விளக்கணும்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்கிறாங்க? அதையும் கலட்டி வச்சிடுறாங்க. இப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னால் இடுப்பில், கழுத்தில், கையில், காலில் கட்டியிருக்கிற தாயத்தெல்லாம் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடணும். நான் கையில் பைபிள் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கட் பண்ணிடணும். இவங்க அதை தான் செய்கிறாங்க, எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்றாங்க. இந்த காதணின்றது தொடர்ந்து பின்னாடியே வரப்போகுது. நம்ம இப்போ சொல்லிகிட்டு இருந்தது போல் மோசேக்கு என்ன ஆச்சோ தெரியலன்னு சொல்லும்போது அந்த இடத்துல காதணி பற்றி தான் வரும். யாத்ரா 32வது அதிகாரம் 1-4 வரைக்கும். யாத்ரா 32 1-4 வரைக்கும். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதமாகிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோன் இடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த இந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலார் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள், குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன் அணிகளை கலற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கழற்றி ஆரோன் இடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். இப்போது அது கோல்டுனால் ஆனது. மற்ற கோல்டு எடுத்து ஒரு சொரூபம் பண்ணுறதுக்கு பதிலாக ஏற்கனவே மந்திரிக்கப்பட்ட ஒன்று எடுத்து ஒரு சொரூபமாக பண்ணும்போது அதுக்கு பவர் இன்னும் அதிகம்ங்கிற ஐடியாவில் தான் போகுது. காதணிகளை மட்டும்தான் கேட்டான், வேறு எதுவுமே அவன் கேட்கல. ஸோ இந்த காதணிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக்காக நம்ம டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா தாயத்து மாதிரின்னு சொல்லி வைத்துக்கொள்ளலாம். இப்போ ஆதியாகமம் 35வது அதிகாரம் 5வது வசனத்துக்கு வந்தோம்னா, பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். யாக்கோபும் அவனோட கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் என்னும் லூஸுக்கு வந்தார்கள். இப்போது அங்கே பட்டணத்தை சுட்டரிச்சாச்சு, ஆண் மக்களெல்லாம் கொன்னாச்சு, எல்லாரையும் சிறைப்பிடிச்சாச்சு, அவங்களுடைய சொத்து எல்லாத்தையும் இவனுங்க அடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ இந்த நியூஸ் வெளியே பரவி மற்றவங்கெல்லாம் இவங்களுக்கு முன்னாடி கூட்டம் கூடுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் நீ புறப்பட்டு போனார். அடுத்த நாள் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போது ரொம்ப சென்சிபிளாக இவங்க செஞ்சு நியூஸ் போய் அவங்க கூட்டம் கூடுறதுக்கு முன்னால் இவங்க ஓடி போயிட்டாங்கன்ற மாதிரி காரியம் கிடையாதான். ஆக்சுவலாக தேவன் இந்த இடத்துல அவங்கள காப்பாற்றுகிறார். எப்படி காப்பாற்றுகிறாரா? இவனுக்கு விரோதமாக அவங்க கூட்டம் கூடுறதுக்கு வாய்ப்பு இல்லாதபடிக்கு தேவன் என்ன செய்கிறாரா? அவங்களுக்குள்ள பயங்கரங்களை உண்டு பண்ணுறாராம். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே என்ன உண்டாச்சான்? பயங்கரம் உண்டாச்சு.
தேவன் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாதுகாக்கிற விதத்தில் இது ஒன்று, இதை நம்ம கவனித்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இப்போ இதை சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரருக்கு உங்கள் மேலே 1000 கோபம் இருக்கலாம். உங்கள் மேலே நிறையா அவருக்கு என்ன சொல்கிறது, பழி வாங்கணும்னு சொல்லி நிறைய காரியம் அவர் வச்சுருக்கலாம். ஆனால் உங்களை பற்றி நினைக்கிறது கூட நேரம் இல்லாத அளவுக்கு அவங்க குடும்பத்தில் பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணணும், உங்கள் மேலே இதை செய்யணும் அதை செய்யணும் தான் ஆசை. ஆனால் உங்களை பற்றி உங்கள் பக்கமே திரும்புறது கூட டைம் இல்லாதபடிக்கு அவங்க ஃபேமிலியில் இவனுக்கு சிக்காச்சு, அவனுக்கு இந்த ப்ராப்ளம், இவங்க மகன் இப்படி பண்ணுறான், மகன் இப்படி பண்ணுறான், அவங்களுக்குள்ள சிக்கல் உண்டாச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்களத பின்னாடி வச்சுட்டு அவருடைய பிரச்சனையை டீல் பண்ணிக்கிட்டு இருப்பார். இப்போ தேவன் நம்மை காப்பாற்றுகிற விதத்தில் இதுவும் ஒன்று. நமக்கு விரோதமாக எழும்புகிறவங்களுக்கு அவர் இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும்போது அவங்க அதில் பிஸியாக இருப்பாங்க, நம்மளை பற்றி நினைக்கவே மாட்டாங்க, நம்ம ஃப்ரீ ஆகிடுவோம். அவர் அப்படி செய்வார். யாக்கோபுக்கு அப்படி செய்கிறாரு. இவங்க புறப்பட்டு போகிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இவனை அடித்து காலி பண்ணணும்னு தான் ஆசை. ஆனால் அவனுக்கு ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்கும்போது அவன் அதில் பிஸியாக இருக்கிறான், இவங்களை பற்றி நினைக்கிறதுக்கு டைம் இல்லை. இதே மாதிரி சரித்திரத்தில் பின்னாடி ஒரு சம்பவம் வருது. நமக்கு சவுல் ராஜா தெரியும். சவுல் ராஜா 40 வருஷம் அரசாண்டா கூட அவன் இராணுவ ரீதியாக ரொம்ப பலப்பட்டு மேலே வரல. அவனுக்கு பிரதான எதிரிகளாக இருந்த பெலிஸ்தேர் ஆரம்பத்துலேயும் பிரதான எதிரியாக இருந்தாங்க. கடைசியில் அவன் சாகும்போது அவங்க தான் பிரதான எதிரியாக இருக்கிறாங்க. இஸ்ரவேலரின் கை ஒரு நாளும் பெலிஸ்தருக்கு மேலே சவுலின் நாட்களில் ஓங்கவே கிடையாது. சவுல் அந்த அந்த லெவல்லே தான் இருக்கிறான், மேலே வரவே இல்லை. ஆனால் தாவீது ராஜாவாகும்போது கதை வேறு. தாவீது பெலிஸ்தரை மட்டும் கிடையாது, சுற்றி இருக்கிற அத்தனை ஜாதிகளையும் அவன் முறியடிக்கிறான் கம்ப்ளீட்டாக எல்லாம். அவனுக்கு அதாவது பெலிஸ்தரை ரொம்ப பலவான்களாக இருந்தவங்க சீரியர். அந்த சீரியரை அங்கே போய் தமஸ்கூலேயே போய் அடிச்சுட்டு வர அளவுக்கு தாவீது பலசாலி ஆயிடுறான். தாவீது இராணுவ ரீதியாக ரொம்ப வளர்ந்து அவனை சுற்றிலும் இருக்கிற அவ்வளவு பேரும் அவனுக்கு கப்பங்கட்டி அடங்குகிறவர்களாக அவன் மாற்றிடுறான். தேசத்தின் எல்லை விஸ்தாரமாயிருது. இவங்க எல்லாருக்கும் மேலே ராஜாவாயிடுறான். யாருமே தாவீதுக்கு எதிர்த்து வரவே முடியாதுன்ற அளவுக்கு தாவீது ஒரு இராணுவ ரீதியாக பலப்பட்டவனா, யுத்த வீரனா அவனுடைய காரியங்களை செய்கிறான். தாவீது போன இடமெல்லாம் கர்த்தர் அவனோட இருந்து அவனுக்கு ஜெயத்தை கட்டளையிட்டார். அதனால் யாருமே தாவீதுக்கு எதிர்த்து நிற்க முடியல. தாவீதுக்கு பணம் சேர ஆரம்பிச்சது. ஆனால் சாலமோனுக்கு சேர்ந்த அளவுக்கு தாவீதுக்கு பணம் சேரலை. சாலமோனின் நாட்களில் வெண்கலம் ஒரு பொருட்டாகவே எண்ணப்படலையாம். வெள்ளி கற்களை போல எண்ணப்பட்டுதாங்க. எருசலேமில் கல் கிடக்கிற மாதிரி வெள்ளி கிடக்கும். இவனுடைய சாப்பாடு தட்டு மட்டும்லாம் என்னவா சுத்த பொன்னாக இருந்தது. அந்த மாதிரி செல்வத்திலையுமே செழிச்சு இருக்கிறான். ஆனால் தாவீதுக்கு இருந்த இராணுவ பலம் சாலமோனுக்கு கிடையாது. சாலமோனுக்கு இருந்த இராணுவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில 1000 குதிரைகள், சில 100 ரதங்கள், அதை இங்கே வச்சா அங்கே வச்சா அவ்வளவுதான். இப்போ உங்கள் வீட்டில் நிறையா பொருள் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு சிசிடிவியும் வேணும், வெளியே செக்யூரிட்டியும் வேணும். ஏன்னா நிறைய பொருட்கள் இருக்குது, யார் வேணால் கொள்ளடிக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம் இல்லையா? வீட்டில் ஒன்றும் இல்லைன்னா நமக்கு எதுவும் தேவையில்லை. இப்போ எல்லாம் இவனுக்கு இருக்குதுன்னு சொன்னால் இவனுக்கு இராணுவ பலம் தேவை. ஆனால் சாலமோனுக்கு இராணுவ பலம் கிடையாது, டோட்டலாக கிடையாது. தாவீதுக்கு இருந்த இராணுவ பலம் சுத்தமாக கிடையாது, சரிங்களா? ஆனால் இவன் அரசாண்ட 40 வருஷமும் தேசம் எப்படி இருந்துதான்? அமெரிக்கையாக இருக்கும். எங்கிருந்து வந்தா அந்த அமெரிக்கை? இவனுடைய பலத்தினால இவனுடைய சத்துருக்களை எல்லாம் ஒரு மிதித்து அவங்க யாரும் எழுந்திருக்காத அளவுக்கு தாவீது நிறுத்தினது போல சாலமோன் நிறுத்தலை. தாவீது காலத்தில் இராணுவ ரீதியாக அவன் அந்த காரியத்தை செஞ்சான், யுத்தம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. சாலமோன் நாட்களில் யுத்தமே இல்லாதபடி தேவன் செய்தார். ஏன் எப்படி செஞ்சாருன்னு நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால், அவனை சுற்றி இருக்கிற அவ்வளவு ஜாதிகள்லையுமே ஒரு ஸ்ட்ராங்கான லீடரே இல்லாமல் ஆண்டவர் பார்த்துக்கிட்டார்.
எந்த ஜாதியிலையும் சரி, எகிப்து முதற்கொண்டு சீரியர் வரைக்கும் எந்த ஜாதியிலையுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தலைவர் இல்லாதபடி ஆண்டவர் பார்த்துக்கிட்டார். அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருந்தது. யாருமே சாலமோன் பக்கம் திரும்புறதுக்கு டைமே கிடையாது. 40 வருஷம் தேசம் அமெரிக்கையாக இருந்தது. அதுக்கு பின்னாடி ஆசா ராஜாவாகிறான். யூதாவின் ராஜாக்கள்லாம் ஆசா ராஜாவாகும்போது 38 வருஷம் தேசம் அமெரிக்கையாக இருந்ததுன்னு. ஆசாவினுடைய இராணுவ பலத்தினால கிடையாது, தேவன் அவனுக்கு அப்படி ஒரு பாதுகாப்பு கொடுக்குறார். அந்த பாதுகாப்பை எப்படி கொடுக்குறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆசா இங்கே ராஜாவாக இருக்கும்போது வடக்கு தேசத்தில் இருந்த இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாக்களில் ஒருத்தர் கூட ஸ்ட்ராங்கான ராஜாவாகவே இருக்க மாட்டான். அவனுக்குள்ளேயே ப்ராப்ளம். இவன் அவனை வெட்ட, அவன் இவனை வெட்ட, இவனுங்களுக்குள்ளே பிஸியாக இருந்தானுங்க. அதனால் இவன் நாட்கள் ஃபுல்லாக அமெரிக்கையாக இருக்கு. ஸோ தேவன் கொடுக்குற பாதுகாப்பில் ஒரு விதம் என்னது? நமக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் மத்தியில் தேவன் பயங்கரத்தை ஏற்படுத்துவார். அவனுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுவார். நம்மளை பற்றி நினைக்கவே மாட்டானுங்க, நம்ம ஃப்ரீயாக ஆயிடுவோம். இப்போ யாக்கோபுக்கு தேவன் அப்படி ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுத்து அவனை அனுப்புகிறதை பார்க்குறோம். இந்த 6வது வசனத்தில் யாக்கோபும் அவனோட கூட இருந்த எல்லா ஜனங்களும் இருக்கு. அதை அண்டர்லைன் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. யாக்கோபின் ஃபேமிலி மட்டும் கிடையாது, யாக்கோபின் குடும்பத்தார் மட்டும் கிடையாது. யாக்கோபு கூட யாரெல்லாம் இருந்ததா? நிறையா பேர் இருந்தாங்க. எல்லா ஜனங்கள்னு சொன்னால் அவனுடைய வேலைக்காரர் இருக்கலாம், அவன் காசுக்கு வாங்கின அடிமைகள் இருக்கலாம், மற்றபடி அவனை சேவிக்கிறவர்களாக இருந்த மற்ற காரியங்கள் செய்கிறவங்கள குடும்பங்களாக அவனோட தங்கி இருக்கிறவங்க எல்லாரும் இருப்பாங்க. இப்போ யாக்கோபு சாதாரண தனி நபர் இல்லை, அவன் ஒரு பெரிய ஒரு கிளானுக்கு லீடர் மாதிரி இருக்கிறான். யாக்கோபும் அவனோட இருந்த எல்லா ஜனங்களும், இதை மறந்துடாதீங்க, இது பின்னாடி இந்த வார்த்தை வரப்போகுது, சரிங்களா? யாக்கோபும் அவனோடு இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் என்னும் லூஸுக்கு வந்தார்கள். அங்கே வந்து என்ன செய்கிறாங்க? 6வது 7வது வசனம், யாக்கோபும் அவனோடு இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் என்னும் லூஸுக்கு வந்தார்கள். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தேவன் தனக்கு தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். ஏல்னா என்ன அர்த்தம்? தேவன் என்று அர்த்தம். பெத்தேல்னா என்ன அர்த்தம்? அதில் ஒரு ஏல் வருது, பெத் ஏல். அப்போ பெத் ஏல்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வீடு. இப்போ ஏல் பெத்தேல்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வீட்டின் தேவன் அர்த்தம். பெத்தேல்னா தேவனுடைய வீடு, ஏல் பெத்தேல்னா தேவனுடைய வீட்டின் தேவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஏற்கனவே அந்த இடத்துல லூஸுன்ற பேருக்கு இவன் தான் பெத்தேல்னு பேர் வச்சான். இப்போ 2வதுல அதே இடத்துக்கு ரிட்டர்ன் வரும்போது தேவனுடைய வீட்டின் தேவன் என்று சொல்லி ஏல் பெத்தேல்னு பேர் வைக்கிறான். இப்போது 8வது வசனத்துக்கு வந்தோம்னா இது முக்கியமான ஒரு சம்பவம். 8வது வசனம் என்ன சொல்லுது? ரெபேக்காளின் தாதியாகிய தெபொராள் மரித்து பெத்தேலுக்கு சமீபமாக இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டாள். அதற்கு அல்லோன் பாகூத் என்னும் பேர் உண்டாயிற்று. இப்போ இந்த ரெபேக்காளின் தாதியாகிய தெபொராள்னு சொல்லியிருக்கு. இந்த ஸ்திரீ யாக்கோபோட எப்போ வந்து சேர்ந்தாங்கிறது ஆச்சரியமான காரியம். ஏன்னா யாக்கோபுடைய பிரயாணம் எங்கே ஆரம்பிச்சது? இவனுடைய 72வது வயதில் இவன் இங்கேருந்து புறப்பட்டப்போ உள்ள பிரயாணம். அப்படி புறப்பட்டு போனப்போ அந்த தாதியை இவன் கூட கூட்டிகிட்டு போனதா இல்லை. இப்போ இவன் போகும்போது தனியாளாக போனான். அங்கே போய் திருமணங்கள் பண்ணுறான், பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அங்கே போயிட்டு இவனுடைய பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகுது. இவனுக்கு வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் ஒட்டகங்களும் ஆடு மாடுகள் எல்லாம் சேருது. அவைகளெல்லாம் கூட்டிக் கொண்டு திரும்ப வரான். எந்த இடத்துலையுமே ரெபேக்காள் இவங்க அம்மாவுடைய தாதி இங்கே இவனோட வந்து சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. இங்கே சடனாக இந்த வார்த்தை வருது, ரெபேக்காளின் தாதியாகிய தெபொராளை இங்கே
அடக்கம் பண்ணாங்கன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பெண்மணிக்கு வயது ரொம்ப மூத்த வயதாக இருக்கணும். ஏன்னா இவனுக்கே என்ன வயசு இருக்கணும், 100க்கு மேலே ஆயிடுச்சு இல்லை. இப்போ அவங்க அம்மாவுக்கு 160 கிட்ட இருக்கணும். ஏன்னா இவன் பிறக்கும்போது அவங்களுக்கு 60 வயசு இருந்தால் 160க்கு மேலே இருக்கணும். அப்போ அவங்களுக்கு தாதினா இன்னும் ஒரு 20 வயசு சேர்த்தோம்னா 180 வயசாக இருக்கணும். அவ்வளோ மூத்த ஒரு ஸ்திரீ. சரி, எப்படி இவங்கிட்ட வந்து சேர்ந்தாங்க? அங்கே தான் சொல்லப்படாத காரியங்கள் இந்த அதிகாரத்திலையும் சரி, இதுக்கு முன்னாடி உள்ள வேத பகுதியிலையும் சரி இருக்குதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். அதாவது இதில் சொல்லப்பட்டது தாங்க நடந்துச்சு, இதுக்கு மீறி எதுவும் நடக்கலைன்னு நம்ம நினைக்கக்கூடாது. முக்கியமானது மட்டும்தான் சொல்லப்படுது, மற்ற காரியங்கள் நாம் புரிந்து கொள்ளும்படி விடப்பட்டிருக்குது. இது இருந்துச்சுன்னு சொன்னால் இது நடந்திருக்கணும்னு சொல்லி நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு காரியங்கள் இருக்குது. இப்போ ரெபேக்காளின் தாதி எங்கே இருந்திருக்கணும்? ஆக்சுவலாக ரெபேக்காள் இருந்த இடத்துல தான் இருந்திருக்கணும், அப்படி தானே? லாபான் வீட்டிலேருந்து ரெபேக்காளை அனுப்பும்போது இவளையும் சேர்த்து அனுப்பிச்சி விட்டாங்க. இங்கே வந்தாச்சு. ரெபேக்காள் இங்கே தான் இருக்கிறா. எங்கே? எப்ரோனில் ஈசாக்கோட இருக்கிறா. இப்போ அவள் இல்லை, இறந்துட்டா. இப்போ அங்கே தாதியும் அங்கே தான் இருந்திருக்கணும். அங்கே இருந்தது இங்கே வந்திருக்கிறான்னா என்ன அர்த்தம்? ஒன்று பாசிபிலிட்டி, யாக்கோபு இங்கே தங்கி இருந்தாலும் தன் தகப்பனை போய் சந்திச்சுட்டு திரும்பி வருகிற ஒரு வழக்கம் இருந்திருக்கலாம், பாசிபிலிட்டி நம்பர் 1. அல்லது அவன் தகப்பன் வீட்டிலேருந்து ஆட்கள் இவனிடத்தில் வந்து போகிறது இருந்திருக்கலாம், அதுவும் அடுத்த பாசிபிலிட்டி. சரிங்களா? இப்போது இவனுடைய தாய் வந்து இவனுக்கு ரொம்ப க்ளோஸ், அப்பாவோட அம்மா ரொம்ப க்ளோஸ் இல்லையா? நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி ரெபேக்காள் இவன் மேலே பட்சமாக இருந்தான்னு சொல்லி பார்த்துருக்கோம், ரொம்ப க்ளோஸ். இப்போ ரெபேக்காளுடைய தாதின்னு சொல்லும்போது இவனுக்கு நிச்சயமாகவே அவங்க அம்மாவுடைய பிரதிநிதி மாதிரி தான் இவன் அவளை நேசிச்சிருந்திருப்பான், ரொம்ப ரொம்ப பிரியமாக இருந்திருப்பான். இப்போ இவன் மேலே இருந்த பிரியத்தின் நிமித்தம் அங்கே ஈசாக்கின் இடத்துல இருந்த ரெபேக்காளின் தாதி இவனோட வந்து தங்கி இருக்கிறதுக்கு, தன்னுடைய கடைசி நாட்களில் இவனோட இருக்கணும்னு ஆசைப்பட்டு வந்து சேர்ந்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதை பற்றி நமக்கு தகவல்கள் இல்லை. ஆனால் இங்கே தான் சாகும்போது இங்கே தான் இருக்கிறான்றதை வச்சு நம்ம மீதி காரியத்தை ஓரளவுக்கு புரிந்து கொள்ளலாம். இவள் மேலே எவ்வளவு பிரியமாக இருக்கிறான்னு எப்படி தெரியும்னு சொன்னால், அந்த அல்லோன் பாகோத்துன்னு பேர் வைக்கிறான் பார்த்தீங்களா, அந்த அடக்கம் பண்ணிவிட்டு. அந்த அல்லோன் பாகோத்துனா என்னன்னு சொன்னால் அழுகையின் கர்வாலி மரம்னு அர்த்தம். அந்த கர்வாலி மரத்துக்கு கீழே புதைக்கிறான், புதைச்சிட்டு அல்லோன் பாகோத்துன்னு பேர் வைக்கிறான். அதுக்கு அர்த்தம் அழுகையின் கர்வாலி மரம். அவன் வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணுறான் அந்த லேடி இறந்து போகிறது குறித்து. அதனால் அந்த அம்மா மேலே அவனுக்கு அவ்வளோ அட்டாச்மெண்ட் இருக்குன்றது நம்ம இந்த ஒரு வார்த்தையிலேருந்து தெரிந்து கொள்ள முடியும். சரிங்களா? இப்போது பெத்தேலின் பலிபீடத்தில் அவர் பலிபீடம் கட்டி பலியிட்ட பின்பு தேவன் அவனுக்கு தரிசனமாகிறார். 9வது வசனத்திலேருந்து 13வது வசனம் வரைக்கும் வந்தோம்னா, யாக்கோபு பதானாராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பேரிட்டார். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோடு கூட பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். இப்போ ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி ஏற்கனவே சொன்னதை, ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணதை கன்ஃபார்ம் பண்ணுறார். இன்னொரு முறை அதை திரும்ப சொல்லி உறுதிப்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். இப்போது சுக்கோத்தில் இருக்கும்போது, சுக்கோத்துக்கு போகிறதுக்கு முன்னால் மக்னாயிமில் இருக்கும்போது அவன் தேவனோட போராடினான்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி போராடும்போது தான் தேவன் அவனுக்கு உன் பேர் இனிமேல் இஸ்ரவேல் எனப்படுவதாகன்னு சொல்லி அங்கே தான் பேர் வைக்கிறார். ஆக்சுவலாக இவங்க சீகேமில் இந்த பிரச்சனை வரும்போது இஸ்ரவேலிலே மதிக்கெட்ட காரியத்தை செஞ்சாங்கன்னு சொல்லும்போது
அப்போ ஏற்கனவே இஸ்ரவேல் என்ற பேர் புழக்கத்தில் இருக்குது. இப்போ ஆண்டவர் இங்கே பெத்தேலில் அது பலிபீடம் கட்டினப்புறம் கர்த்தர் மறுபடியும் சொல்கிறாரு, உன் பேர் யாக்கோபு. யாக்கோபுன்னு இனி இருக்காது, இனிமேல் உனக்கு பேர் இஸ்ரவேல். இஸ்ரவேல்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. அது ஏற்கனவே ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போ மறுபடியும் அதை சொல்லி இன்னொரு தடவை உறுதி பண்ணுறார். அதே மாதிரி இந்த தேசத்தை உனக்கு தருவேன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு சொன்னார், ஈசாக்குக்கும் சொன்னார், இவனுக்கும் சொல்லியிருக்கிறார். இதை இவனுக்கு மறுபடியும் சொல்லி மறுபடியும் உறுதி பண்ணுகிறார். இப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி இவன்தான், ஏசா இல்லை அப்படிங்கிறத கர்த்தர் இங்கே கிளியர் பண்ணுறார். நான் ஆபிரகாமுக்கு ப்ராமிஸ் பண்ணேன், அது ஆபிரகாமுக்கு 8 பிள்ளைங்க இருந்தாலும் யாருக்கு தான் வரும்? ஈசாக்குக்கு தான் வரும். அவன் தான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க இருந்தாலும் அது இந்த பிள்ளைக்கு தான் வரும்னு கர்த்தர் அந்த லைன் எப்படி போக போகுதுங்கிறத கிளியர் பண்ணுறாரு. கன்ஃபியூஷனே கிடையாது. உன் மூலமாக தான், உனக்கு தான் இந்த தேசத்தை நான் கொடுப்பேன்னு கர்த்தர் கிளியராக சொல்லிடுறார். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? 14-15 அப்பொழுது யாக்கோபு தேவன் தன்னோடைய அவர் பேசின ஸ்தலத்திலே ஒரு கர்த்தூனை நிறுத்தி அதன் மேல் பானபலியை ஊற்றி எண்ணெயையும் வார்த்தான். தேவன் தன்னோட பேசின அந்த ஸ்தலத்துக்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான். இது பெத்தேல்னு எத்தனை தடவை வைக்கிறான் பாருங்கள். இது 3ஆவது தடவை. இது இல்லை, நடுவில் ஏல் பெத்தேல் வேற வச்சுட்டான். ரைட். இப்போ இந்த தூணை நிறுத்துறது, அதுக்கு அபிஷேகம் பண்ணுறதுலாம் இவனுடைய கேரக்டராக இருக்கு. நீ எங்கே போனாலும் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 35 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு பெத்தேல்னு பேர் வச்சா, இப்போ மறுபடியும் வந்து பெத்தேல்னு பேர் வைக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு காரியம் மட்டும் விட்டு போச்சு. என்ன காரியம்? தசமபா. அவர் ப்ராமிஸ் பண்ணதில் ஒரு முக்கியமானது என்னது? நீர் இதை செஞ்சீங்கன்னா நீங்கள் எனக்கு கொடுக்குறதுல எல்லாத்துலேயும் நான் தசம பாகம் கொடுப்பேன்னு சொன்ன பாருங்க, அது மட்டும் விட்டு போச்சு. ரைட், ஓகே. இப்போது 16 20 வந்தோம்னா ராகேலுடைய மரணத்தை நம்ம பார்க்குறோம். 35வது அதிகாரம் 16 20 வரைக்கும். பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்பிராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றாள். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையாக இருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்னெமீன் என்று பெயரிட்டான். ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். அவள் கல்லறையின் மேல் யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினான். அதுவே இந்நாள் வரைக்கும் இருக்கிற ராகேலினுடைய கல்லறையின் தூண். இந்த இந்நாள் வரைக்கும்னு சொல்லும்போது இந்த புஸ்தகத்தை யார் எழுதுனாங்களோ அந்நாள் வரைக்கும்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ளலாம். ஓகே, அதுக்குன்னு இன்றைக்கி வரைக்கும் 20th century வரைக்கும் இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடாது. அந்த புஸ்தகத்தை அவங்க எழுதும்போது அந்நாள் வரைக்கும் அது ஞாபகத்தில் இருக்குது. சரி, இப்போது இவன் வந்து ராகேலுக்காக ஒரு தூணை நிறுத்தினது அவ்வளவு நாள் நிற்கிதுன்னா என்ன அர்த்தம்? அது ஒரு விசேஷமான ஒரு ஸ்தலமாக ஜனங்க மத்தியில் ரெஜிஸ்டர் ஆகுது. ஸோ ராகேலை இவன் ரொம்ப நேசிக்கிறான், இவன் ஹானர் பண்ணுறான். இவன் ஹானர் பண்ணதுனால பின்னாடி வரவங்களும் அதை கணத்துக்குரிய ஒரு காரியமாக நினைக்கிறாங்க. இப்போ முக்கியமான காரியம் என்னென்னா, இவனுக்கு பிறந்த மற்ற பிள்ளைங்கள்லாம் இவனுடைய எத்தனாவது வயசில் பிறந்தாங்கன்னு ஓரளவுக்கு நம்ம ரிவர்ஸ் கால்குலேஷன் பண்ணி கொண்டு வந்துடலாம். எப்படி? யோசேப்பினுடைய 39வது வயசில் இவனுக்கு 130 வயசு. அதனால் இவனுடைய 91வது வயசில் யோசேப்பு பிறந்திருக்கணும். அப்படியே -1 போனாக்க ரூபன் இவனுக்கு எத்தனாவது வயசில் பிறந்திருக்கணும்னு நம்ம கணக்கு பண்ணுறோம். 79வது வயசில் பிறந்தான்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இந்த பிரசவமும் இந்த பிள்ளை பெறுகிறதும் இவனுடைய எத்தனாவது வயதில்னு நம்மளால் சரியாக ஜட்ஜ் பண்ண முடியல. அதுக்கு எந்த விதமான ஆதாரம் நமக்கு கிடைக்கல. அதனால் நமக்கு தெரியல. நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னு சொன்னால், இந்த அதிகாரம் வந்து அப்பப்போ நடந்த சம்பவங்களை மட்டும் சொல்லலை.
ஆக்சுவலாக ரொம்ப காலம் பின்னாடி நடக்க போகிற விஷயங்கள் எல்லாம் இந்த இடத்துல சொல்லிட்டு போகிற மாதிரி ஒரு விதமான நரேஷன். அதனால் இது எப்போ நடந்தது, எதுக்கு முன்னால் எதுக்கு பின்னால் நடந்ததுன்னு நம்மளால் சரியாக ஜட்ஜு பண்ண முடியல. நமக்கு என்ன தெரியுது, ராகேலுக்கு டெலிவரி ஆகுது, டெலிவரியில் காம்ப்ளிகேஷன் வருது, அவளை காப்பாற்ற முடியல, மரித்து போகிறா. சாகிறதுக்கு முன்னாடி பிள்ளைக்கு ஒரு பேர் வைக்கிறான், ஆனால் அவங்க அப்பா அந்த பேரை மாற்றி வேறு பேரை வைக்கிறான். அவ்வளோதான் நமக்கு தெரியுது. ஸோ யாக்கோபுடைய கடைசி பிள்ளை பிறகுது, ரெபேக்காளுடைய 2வது பிள்ளை பிறகுது. இப்போ இந்த ராகேலின் கல்றை எவ்வளவு நாள் இருந்ததுன்னு நமக்கு தெரியணும்னா 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 2வது வசனத்தில் ராகேலின் கல்றை அண்டையில்னு ஒரு வார்த்தை வருது. 1 சாமுவேல் 10:2 சாமுவேல் சவுல் பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ இன்றைக்கு என்னை விட்டு புறப்படுகிற போது பென்யமீனின் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறை அண்டையில் 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேடப்போன கழுதைகள் அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதையின் மேல் இருக்க கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்கு என்ன செய்வேன் என்று சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லுவார்கள்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த ராகேலின் கல்லறை தூண் சவுல் நாட்கள் வரைக்கும் பேசப்படுகிற ஒரு லேண்ட்மார்க்காக காண்பிக்கப்படுகிற ஒரு காரியமாக இருக்குங்கிறது நம்ம கன்ஃபார்மாக தெரிந்து கொள்ளுகிறோம். 2வது, அவள் எந்த ஊருக்கிட்ட சாகிறாளா? பெத்தேல், எப்பிராத்தா அப்படின்னு சொல்லி வரும். அந்த எப்பிராத்தா என்னும் பெத்தேல்னு சொல்லியிருக்கு அந்த இடத்துல. இல்லை, பெத்தேலுக்கு இன்னொரு பேர், எப்பிராத்தா அப்படின்றது இன்னொரு பேர். இதை நம்ம மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்கிறோம். மீகா 5:2, எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிற உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையதுன்னு சொல்லி நம்முடைய ஆண்டவர் பெத்லகேமில் பிறக்க போகிறார்னு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அதில் பெத்தேல்னு சொல்லும்போது என்னன்னு சொல்லியிருக்கு, எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்தேல். ஸோ இங்கே ஆதியாகமத்தில் சொல்லும்போதே எப்பிராத்தா என்னும் பெத்தேல்னே அந்த வார்த்தை வருது. அதனால் எப்பிராத்தான்ற ஊர் பெத்தேல் என்கிற ஊரை நம்ம தெரிந்து கொள்கிறோம். சரி, ஆனால் ராகேல் சாகும்போது பிள்ளை பேற்றில் தான் சாகுறான். அவள் குழந்தையே இல்லாதப்போ சொன்ன வார்த்தை என்ன ஞாபகம் இருக்கா? எனக்கு பிள்ளை கொடும், இல்லாட்டா சாகுறேன்னு சொன்னான். இப்போ பிள்ளை பெருகிறதுனாலேயே கடைசியில் அவள் சாகுறான். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. இப்போது பெனானின்னு அவள் பேர் வச்சா, பெனானின்னு சொன்னால் துக்கத்தின் மகன் அர்த்தம். அவங்க அப்பா பென்யமீன்னு பேர் வைக்கிறாரு, வலது கரத்தின் குமாரன்னு சொல்லி அவனை ஸ்பெஷலாக ஆக்கிறார். கடைசி பிள்ளை இல்லையா, அதனால் அவர் அது மேலே ஒரு பிரியம் அதிகம். பெனானிக்கு பதிலாக பென்யமீன்னு பேர் வைக்கிறார். சரி, ஆனால் பென்யமீன் அவனுக்கு எத்தனாவது வருஷத்தில் பிறந்தான் அப்படிங்கிறது நம்மளால் சரியாக ஜட்ஜ் பண்ண முடியல. என்ன சம்பவங்களுக்கு அப்புறம் இது நடக்குது, முன்னாடி பின்னாடி என்னன்றது நம்மளுக்கு சரியாக தெரியல. அதேமாதிரி ரூபனுடைய மதிகேடு இங்கே மென்ஷன் ஆகுது. 21-22 இஸ்ரவேல் பிரயாணம் பண்ணி ஏதேர் என்னும் கோபுரத்துக்கு இப்புறத்தில் கூடாரம் போட்டான். இஸ்ரவேல் அந்த தேசத்தில் தங்கியிருக்கும்போது ரூபன் போய் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டியே பில்காலோடே சயனித்தான். இதை இஸ்ரவேல் கேள்விப்பட்டான். இப்போவும் யாக்கோபு என்ன பண்ணல, வாய் திறந்து பேசலை. தீனாளுக்கு அப்படி ஆச்சுன்னு சொல்லும்போது யாக்கோபு என்ன பண்ணல, வாய் திறந்து பேசலை. இவனுடைய பிள்ளைங்க எழுந்து பேசும்போது இவன் என்ன பண்ணல, வாய் திறந்து பேசலை. யாக்கோபு வாய் திறந்து பேசலைங்கிறதுக்காக யார் வேணால் என்ன வேணால் செய்யலாம்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்துக்குமே பலன் பின்னாடி வரப்போகுது. யாக்கோபினுடைய கடைசி நாட்கள் வரும்போது அவன் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு, நான் கடைசி நாளில் உங்களுக்கு சம்பவிக்க போகிறத உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி எல்லாருக்கும் தீர்க்க தரிசனமாக சொல்கிறான். அப்போ அவன் சொன்ன வார்த்தைகள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 35வது அதிகாரம், சாரி நான் தப்பாக சொல்கிறேன். ஆதியாகமம் 49வது அதிகாரம் முதல் 7 வசனத்தை வாசித்தோம்னு சொன்னால், சிமியோனுக்கும் லேவிக்கும் அவங்க பட்டயத்தை எடுத்து செயல்பட்டதுனால என்னங்கிறத சொல்கிறான். ரூபனுக்கும் நீ உன் தகப்பன் மஞ்சத்தில் ஏறினதுனால நீ மேன்மை அடைய மாட்டாயின்னு சொல்லி
ரூபனுக்கும் சொல்கிறதை நம்ம பார்க்க முடியும். 49வது அதிகாரம் முதல் 7 வசனத்தில் இவங்க 3 பேருக்குமே அவன் பதில் சொல்கிறதே நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த சம்பவம் நடக்கும்போது அவன் என்ன செய்யலை? ஒன்றும் செய்யலை. இந்த பில்கால்ன்றவ யாருடைய வேலைக்காரி? இவங்க அம்மாவுடைய வேலைக்காரி கிடையாது, ராகேலுடைய வேலைக்காரி. ஓகே, ஸோ இவன் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செஞ்சுறதை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த 35வது அதிகாரம் 23லேருந்து 26 வரைக்கும் சும்மா ஒரு கன்சாலிடேஷனாக நமக்கு ஒரு ஞாபகப்படுத்துகிற மாதிரி யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க, யார் யாருன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு. 23லேருந்து யாக்கோபின் குமாரர் 12 பேர். யாக்கோபின் மூத்த குமாரனாகிய ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபலோன் என்பவர்கள் பெற்ற குமாரர். யோசேப்பு, பென்யமீன் என்கிறவர்கள் ராகேல் பெற்ற குமாரர். தான், நப்தலி என்கிறவர்கள் ராகேலுடைய வேலைக்காரியாகிய பில்கால் பெற்ற குமாரர். காத், ஆசேர் என்பவர்கள் லேயாளின் வேலைக்காரியாகிய சில்பால் பெற்ற குமாரர்கள். இவர்களே யாக்கோபுக்கு பதானாராமில் பிறந்த குமாரர்கள் அப்படின்னு சொல்லி அந்த பட்டியல், குமாரர் பட்டியல் கொடுத்துருக்கு. யார் விட்டு போகிறதுக்கு? குமாரத்தியோடைய பேர் காணும். ஓகே, அவங்க குமாரர்களுக்கு மட்டும்தான் அந்த ஆண்கள் பேர் தான் எப்போவுமே மென்ஷன் ஆகி வரும், பெண்கள் பேரை இவங்க விட்டுருவாங்க. சரி, கடைசி 2 வசனத்துக்கு வந்தோம்னா 27லேருந்து 29 வரைக்கும். பின்பு யாக்கோபு அர்பாவின் ஊராகிய மம்ரேக்கு தன் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்தில் வந்தான். அது ஆபிரகாமும் ஈசாக்கும் தங்கியிருந்த எப்ரோன் என்னும் ஊர். ஈசாக்கு விருதாப்பியமும் பூரண ஆயுசும் உள்ளவனாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோட அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ஏசாவும் யாக்கோபும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். இப்போ நம்ம இந்த வசனத்தை வாசிக்கும்போது நமக்கு என்ன பிக்சர் கிடைக்குதுன்னு சொன்னால், இவன் இப்படியே போய் 16ஆம் போய் அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகி இவ்வளோ நாள் கழித்து அப்பா கிட்ட வரான். அப்பா கிட்ட வந்ததுக்கப்புறம் அப்பா செத்து போகிறான். அண்ணனும் தம்பியுமா சேர்ந்து அப்பாவை அடக்கம் பண்ணுறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆக்சுவலாக அது அப்படி இல்லை. ஏன் அப்படி இல்லை? ஈசாக்கு சாகும்போது அவனுக்கு என்ன வயசா? 180 வயது. அவனுக்கு 180 வயதுன்னா யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் என்ன வயசு இருக்கணும்? 60 கழிச்சிடணும். கழிச்சிங்கன்னா 120 வயசு. இப்போ யாக்கோபுக்கு 120 வயசுனா யோசேப்புக்கு என்ன வயசு இருக்கணும்? 29 வயசு இருக்கணும். யோசேப்பு 29 வயசில் எங்கே இருந்தான்? சாரி, யோசேப்பு 29 வயசில் எங்கே இருந்தான்? போர்த்திபார் வீட்டில் சிறைச்சாலையில் இருக்கிறான். 30வது வருஷம் அவன் பார்வோன் முன்னாடி போய் நின்று கவர்னர் ஆக போகிறான் இல்லையா? 29 வயசில் அவன் அங்கே இருக்கிறான். அவன் அங்கே ஜெயிலில் இருக்கும்போது தான் இங்கே அவங்க தாத்தா சாகுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு பின்னாடி வரப்போகிற அத்தனை அதிகாரங்களும் இந்த 2 வசனத்துக்கு முன்னாடியே நடக்குது. ஈசாக்கினுடைய மரணம் இங்கே நடந்தது இல்லை, அது பின்னாடி வரப்போகிற ஒரு காரியம். நமக்கு வரிசைப்படி அடுத்தடுத்து நடந்த காரியங்களாக இந்த அதிகாரம் கொடுக்கப்படலைங்கிறதுக்கு இது ஆதாரம். புரியுதுங்களா? கன்ஃபார்மாக தெரியுது ஈசாக்கு இந்த டைமில் சாகலை. இவன் தன்னுடைய பிரயாணத்தை முடித்து இங்கே அப்பா கிட்ட செட்டில் ஆகிறான். அப்புறம் கொஞ்ச நாள் இங்கே தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம்தான் பின்னாடி உள்ள காரியங்கள்லாம் வரப்போகுது. அதுக்கப்புறம் ஈசாக்கு மரிக்க போகிறான். சரிங்களா? இப்போ நம்ம 37வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்த்தோம்னா ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும். 37வது அதிகாரம் 2வது வசனத்தில் யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறுன்னு ஆரம்பித்து யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான்னு சொல்லி பிரச்சனை என்னென்னு ஸ்டார்ட் ஆகுது. யோசேப்பை பிடிச்சி எப்படி அவங்க விற்றாங்கன்னு அந்த அதிகாரத்தில் வரும். ஸோ அதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? இவனுக்கு 17 வயசுலேயே அது நடக்குது. இவனோட 29வது வயசில் தான் இவங்க தாத்தா சாகுறாரு. அதனால் தாத்தா செத்தது 37வது அதிகாரத்துக்கு அப்புறங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக தெரியுது. 37, 38 அதிகாரங்கள்லாம் இதுக்கு முன்னாடியே வந்துடுற விஷயமா இருக்குது. ஸோ இதோட இந்த அதிகாரம் நமக்கு நிறைவடையுது. இந்த அதிகாரத்தில் 6 முக்கியமான சம்பவங்கள் நடந்து ஏறுகிறத நம்ம பார்க்குறோம். அதை குறிப்பிட்டு சொல்லப்பட்டதை நம்ம பார்க்குறோம்.
அதெல்லாம் முடிஞ்சு இந்த அதிகாரம் ஆக்சுவலாக நிறையா காலகட்டத்தை தாண்டி நடந்த காரியங்கள்லாம் இங்கே இடையில வருது. பென்யமீன் எப்போ பிறந்தான்னு நமக்கு தெரியாது. ஈசாக்கு மரித்தது பின்னாடி மரித்தது இங்கே நடுவில் சொல்லப்படுது. இதெல்லாம் முடித்து இந்த அதிகாரம் ஒரு நிறைவுக்குள்ளே வருது. இந்த அதிகாரத்தை தாண்டினதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்கிறேன் நான். யாக்கோபை பற்றி அந்த ஃபோக்கஸ் இல்லாமல் யாக்கோபை சுற்றி நடக்கிற காரியங்களுக்கு ஃபோக்கஸ் மாறப்போகுது. ஓகேங்களா? ஸோ அடுத்த அதிகாரத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது யாக்கோபுடைய பிள்ளைகள் மத்தியில், ஏசாவினுடைய குடும்பத்தின் மத்தியில் என்னெல்லாம் நடந்தது, என்ன சூழ்நிலையில் எப்படி போகுதுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். சரியா? இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கிளியர் பண்ணிக்கலாம். பிரைஸ் தி லார்ட் பிரதர். யாக்கோபு இப்போ இன்பிட்வீனில் வந்துட்டு அவங்க அப்பாவை மீட் பண்ணியிருப்பானா? பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்து போயிருக்கலாம், அல்லது ஈசாக்கு வீட்டிலேருந்து ஆட்கள் இங்கே வந்து போயிருக்கலாம். பட் அதுக்குண்டான எந்த நமக்கு பைபிள் கோட் எதுவுமே எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் இல்லை. நம்ம இதை கன்க்ளூட் பண்ணுறோம். இப்போ இந்த லேடிக்கு வந்திருக்காங்கன்னா தனியாக வந்திருக்க முடியாது, யாராவது கொண்டு வந்து தான் விட்டுருக்கணும், அல்லது இவன் போனப்போ கூட்டிகிட்டு வந்திருக்கணும். இந்த ரெண்டு தான் அதுக்கு வாய்ப்பு. ஏதோ ஒன்று, அம்மாவுடைய சாவு கூட அவன் போயிட்டு வந்திருக்கலாம். அப்படி அம்மாவுடைய சாவு போயிட்டு இருந்தால் அது கொஞ்சம் பெரிய விஷயம் சொல்லியிருப்பாங்க, சொல்லப்படலை. அதனால் நம்ம அப்படி ஒரு கெஸ்ட்குள்ளே போக முடியல. அதே மாதிரி ராகேல் வந்து அந்த சொரூபத்தை எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறான் இல்லையா? ஆமாம். மேபி அதனோட பனிஷ்மெண்ட்டாக தான் இந்த இது இருக்குமா? இருக்கலாம். ஆனால் அவள் மட்டும் தனி கிடையாது, எல்லாரும் ஆளாளுக்கு ஒன்று வச்சுருந்தாங்க. பட் அவள் வச்சுருந்தது தானே லேயால கூட மென்ஷன் பண்ணல, பட் ராகேல தானே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அங்கே யாக்கோபு சொல்லும்போது சொல்கிறான், உம்முடைய சொரூபம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்கள நீனு கொன்றுன்னு சொன்னான். அந்த வார்த்தை வந்து அவளுக்கு பலிக்குதுன்னு சொல்லி கூட சிலர் சொல்கிறாங்க. யார்கிட்ட இருக்கோ அவங்கள வந்து மரணத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறான்ல. லாபான் கண்டுபிடிக்கல, கொல்லலை. ஆனால் தேவனுக்கு தெரியும், அதனால் ராகேலை அவர் கொன்று போட்டார்னு சொல்லி சிலர். ஆனால் வந்து அது கண்டிப்பாக இயர்ஸ் எடுத்துருந்துருக்கு. ஆமாம், 20 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கு. ஓகே. பட் உடனே வந்து எடுக்கல, தேவன் உடனே இது பண்ணல. ஆனால் அவங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரதுக்கு முன்னாலேயே உயிர் போகுது. அதுதான் அதில் பரிதாபம். பிரயாணப்பட்டு வராங்க, இவன் இனத்தார் இடத்துக்கு வந்து சேரணும் இல்லையா? சேர்றதுக்கு முன்னாடி ஒரு 30 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அவளுடைய உயிர் போயிடும். ஓகே. அது மாதிரி வந்து யாக்கோபு வந்து எல்லா சொரூபங்களையும் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆமாம். அப்போ எல்லாருமே சப்மிட் பண்ணுறாங்களா? அப்போ இவளும் சப்மிட் பண்ணியிருப்பாளா? கண்டிப்பாக. ஏன்னா எல்லாரும் கொடுத்தாங்கன்னு தான் சொல்லியிருக்கேன், எல்லாரும் கொடுத்துட்டாங்க. பட் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் அனனியா சப்பிரால், ஆமாம், அந்த இதில் வந்துட்டு அவங்க போய் சொல்கிறாங்களா, அது உடனே தேவன் வந்து ஆமாம் உடனே அவங்களுக்கு வந்து எஸ். அப்போ இது வந்து இவ்வளோ இயர்ஸ் எடுத்துக்குதா பனிஷ்மெண்ட்டுக்கு? ஆமாம். அதாவது தேவன் வந்து சில காரியங்களை இம்மிடியட்டாக பனிஷ் பண்ணுவார். ஆனால் அது ரொம்ப சில காரியங்கள் எப்போவுமே அவர் அப்படி பனிஷ் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், அற்புதமாக இருக்கும். யாருமே இருக்கும். கரண்ட்டை வந்து தொட்ட உடனே ஷாக் அடிக்குது இல்லை? அதனால தான் நமக்கு கரண்ட் மேலே என்ன இருக்குது, ஒரு மரியாதை கலந்த பயம் இருக்குது. அதுக்கு என்ன மரியாதை கொடுக்குறோமோ அந்த மரியாதை கொடுப்போம். ஏன்னா ஷாக் அடிச்சிடும்னு சொல்லி. கர்த்தரும் அதே மாதிரி ஷாக் அடிச்சுக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பயம் இருக்கும். அந்த காரியம் நடக்கிறது இல்லை. துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரம் நடவாதபடியினால மனுஷருடைய இருதயம் பொல்லாப்பை செய்ய துணிகரங்கொண்டிருக்குன்னு சொல்லி சாலமோன் பிரசங்கியில் சொல்லுவான். துர்க்கிரியைக்கு உடனே பளிச்சுன்னு அடித்தாருன்னா துர்க்கிரியை செய்கிறதுக்கே யாருக்குமே பயப்படுவாங்க, செய்ய மாட்டாங்க. அவள் தெய்வம் நின்று கொள்ளும்னு விட்டுறதுனால இவங்களுக்கு வந்து துளிர் விட்டு போகுது, அது ஒன்றும் ஆகாது, அதனால் ஒன்றும் இல்லைன்னு. ஆனால் அவர் விட்டுறதில்லை, அது ஒரு நாள் சேர்த்து வச்சு பண்ணுறாரு. ஆனால் மன்னிப்பு கேட்டால் அதுக்கு உண்டான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக அதெல்லாம் வேறு மாதிரி. ஆனால் தப்பிச்சு போகிறதில்ல. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான்றது தான் காரியம். தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஓட்டாரான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். ஸோ நம்ம சொல்லும்போது சொல்கிறோம், பனையை விதைச்சவன் பனையை அறுப்பான், வினையை விதைச்சவன் வினையை அறுப்பான், தினையை விதைச்சவன் தினையை அறுப்பான்னு சொல்லுவாங்க. அது வந்து இயல்பான காரியம், அப்படி தான் நடக்கும். தேவன் மன்னிக்கிறது, மன்னிப்பு பெற்றுக்கொள்கிறது, அதெல்லாம் வேறு விஷயம். நம்ம தப்பிச்சு போயிட்டோம், தேவன் காண்கிறது இல்லைன்னு சொல்லி துன்மார்க்கன் சொல்லிக் கொள்ளுகிறான், தேவன் அதை பாராருன்னு சொல்லிக் கொள்ளுகிறான்.
அப்படின்லாம் இல்லை. அவர் எல்லாத்தையுமே பார்க்குறாரு, எல்லாத்தையும் அக்கௌண்ட்டில் கொண்டு வருவார். அது அங்கே அக்கௌண்ட்டில் கொண்டு வரும்போது தான் பிரச்சனை. அது வந்து டூ லேட், அப்புறமா அவங்க ரிப்பேர் பண்ண முடியாது. யாக்கோபு லைஃப்லேயே நம்ம பார்க்க போகிறோம். எல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டார், சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுட்டு வந்துட்டான். ஆனால் கடைசியில் போய் முடியும் போது பரிதாபமாக போய் நிற்கும். இவ்வளோ ஆசீர்வாதங்கள், இவ்வளோ கிருபைகளை பெற்று கூட அவனுடைய லைஃப் வந்து ஒரு பரிதாபமான ஒரு லெவலில் போய் நிற்கும். இப்போ நம்மளோட லைஃப்லேயும் அதே மாதிரி தான்றீங்களா? ஸோ நம்ம இப்போ ஒரு மிஸ்டேக் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு துர்கிரியையாக கூட இருக்கலாம். ஓகே, நான் வந்து அதை ரியலைஸ் பண்ணிட்டேன். நான் ரியலைஸ் பண்ணிவிட்டு காட்கிட்ட வந்து எஞ்சி எப்படியோ வந்து ஒரு மன்னிப்பை வாங்குறேன். பட் அதுக்குண்டான கான்சிக்வன்சஸ் வந்து கண்டிப்பாக தேவன் கொடுப்பாரா? அதுதான் விஷயமே. என்னன்னு சொன்னால், இப்போது நீங்கள் எனக்கு எதாவது பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மன்னிப்பு கேட்டிங்கன்னா நான் மன்னிச்சிடுவேன். நான் மன்னிச்சுட்டு நீங்கள் செஞ்சதை மறக்க மாட்டேன். நீங்கள் என்ன ஏதாவது பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அப்புறமா ரியலைஸ் பண்ணி ஐயோ பிரதர், சாரி பிரதர், நான் தெரியாமல் பேசிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிங்கன்னா நான் மன்னிச்சிடுவேன். ஆனால் இந்த சிஸ்டர் இந்த வார்த்தை சொன்னாங்கன்றதை நான் லைஃப்பில் மறக்க மாட்டேன் இல்லையா? அதுதான் மனுஷர். தேவன் என்ன சொல்கிறாரு, உன் பாவங்களை இனி நினையாமலும் இருப்பேன்னு சொல்கிறார். அவர் மன்னிச்சார்னா கம்ப்ளீட்டாக மன்னிச்சிடுவார். அதை மறுபடியும் அக்கௌண்ட்டில் கொண்டு வர தேவன் இல்லை. புரியுதுங்களா? இப்போது இயல்பு, நம்மளோட இயல்பே என்னன்னு சொன்னால், தவறுவது மனித இயல்பு. தவறே செய்யாமல் ஒருத்தராலையும் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. பர்ஃபெக்டாக இருக்க முடியாது, தேவனால் மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ தவறுவது மனித இயல்பு. ஆனால் தப்பு செஞ்சப்புறம் தவறை உணர்ந்து கொள்கிறது இருக்கு பாருங்கள், அதுதான் பரிசுத்தவான்களுடைய இயல்பு. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் என்ன செய்வானா? எழுந்திருப்பானா? ஏன்னா அவன் எழுந்திருக்கணும்னு ஆசைப்படுறவன். இப்போது குடிக்காரன் இருக்கிறான், போதையில் விழுந்து கிடக்கிறான். அவன் விழுந்து கிடக்கிறான் தெரியுமா தெரியாதா? அவனுக்கு தெரியாது. தெரியும், தெரியும். ஆனால் அவனுக்கு அது பிடிச்சிருக்கு. அவனுடைய போதை வெறியில் அவனுக்கு நிதானம் இல்லாததுனால படுத்திருந்தால் நல்லா இருக்குதுன்னு படுத்து கிடக்கிறான். அது அசிங்கமாக இருக்குன்றதை அவன் ரியலைஸ் பண்ணல. நான் நிதானமாக இருக்கும்போது தவறி விழுந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை யாரும் தூக்கக்கூட வேண்டிய அவசியம் கிடையாது. நானே என்ன செய்வேன், பிடிச்சி எந்திரிச்சுக்குவேன், தட்டி விட்டுருவேன். யாராவது பார்த்தாங்களோ பார்க்கலையோன்னு சொல்லி சுற்றி பார்ப்பேன். எனக்கு எழுந்து நிற்கணுன்ற விருப்பம் இருக்கிறதுனால நான் படுத்து கிடக்க மாட்டேன். ஆனால் படுத்து கிடக்கணும்னு விருப்பம் இருக்கிறவன் 4 பேர் சேர்த்து தூக்கி நிறுத்தினா கூட அவன் நிற்கவே மாட்டான், மறுபடியும் படுத்துக்கணும்னு ட்ரை பண்ணுவான். தப்பு செய்கிறவங்களில் 2 விதம் இருக்குது. ஒரு விதம் வந்து தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, தவறி தப்பு செய்கிறவங்க. அவங்க என்ன செய்வாங்க, தப்பு செஞ்ச உடனே ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணி ரிவர்ஸ் வந்துடுவாங்க, இனிமேல் செய்யக்கூடாதுன்னு சொல்லி வந்துடுவாங்க. இதை தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார், மறக்கிறவராக இருக்கிறார். அதே சமயத்தில் தப்பு செய்கிறதுல விருப்பப்பட்டு செஞ்சுக்கிட்டு, அதை ஐடியா பண்ணி செஞ்சுக்கிட்டு, அந்த தப்புலேயே இருக்கணும்னு நினைக்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவானா. இந்த சாரார் தப்பு பண்ணுறாங்க, ஆனால் தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மீறி தப்பு பண்ணுறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க, அவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும், இரக்கம் கிடைக்கும். ஆனால் அடுத்த சாரார் தன் பாவங்களை மறைக்கிறவங்களாக இருக்கிறாங்க. அதில் நாங்கள் ஒன்றும் பண்ணலையே, அது என்ன தப்பு இருக்குது, யார் தான் செய்யலை அப்படின்னு தங்களை நியாயப்படுத்திக்குவாங்க. இதுக்கு இரக்கமே கிடைக்காது. ஸோ இது வேறு அது வேறு. எல்லாரும் தப்பு தான் பண்ணுறாங்க, ஆமாம் எல்லாரும் தப்பு தான் பண்ணுறாங்க, இது வேறு அது வேறு. புரியுதுங்களா? ஓகே, தேங்க்யூ. ஓகே. லேயாளுக்கு வந்து அந்த கல்லறையில் இடம் கிடச்சிச்சு இல்லைங்களா? அந்த வரிசையாக வரும்பொழுது அந்த குகையில், மக்பேலா குகை. ஆமாம் 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 ஆமாம். ஆனால் ராகேல் கிடைக்கல. ராகேல் கிடைக்கல. அதில் ராகேலை வந்து புதிய ஏற்பாட்டில் மென்ஷன் பண்ணுறாங்க, பேரோ பிள்ளைங்களுக்காக அழுவுறா அப்படின்ற மாதிரி வருது இல்லைங்களா? சொல்லுது, அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ இந்த இடத்துல அந்த ராகேலை எதுக்கு ஃபுல்லாக இது பண்ணுறாங்க? அவங்க லேயால் சந்தையில் தான் யூதாலாம் வந்துட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. இதை வந்து ராகேல் மென்ஷன் பண்ணுறதுக்கு என்ன ஒரு காரணம் இருக்குது? ராகேலை மென்ஷன் பண்ண காரணம் என்னன்னா, ராகேலுடைய குமாரன் பென்னிமின். பென்னிமினுடைய பிரதேசம் அந்த பிரதேசம். ஸோ பென்னிமின் பிரதேசத்தில் உள்ள ஆண் பிள்ளைகள் கொலை பண்ணப்படுது. பென்னிமின் பிரதேசம் அது. பெத்லகேம் எருசலேமில் உள்ள எல்லாம் கொல்லப்படணும்னு சொல்லும்போது பென்னிமின் கொடுக்கப்பட்ட பென்னிமின் கோத்திரத்தார் இருக்கிற இடம். இப்போ பென்னிமின் கோத்திரத்து பிள்ளைகள் கொலை செய்யப்படும் போது ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாததுனால ஆறுதல் அடைய இருந்தாள்னு வசனம். அதனால தான்.
தேவன் வந்துட்டு பாவத்தை மன்னிச்சார்னா நினைவு கூற மாட்டார்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ நியாய தீர்ப்பு வரும்பொழுது எதை வச்சு கர்த்தர் நம்ம இடத்துல நியாயம் விசாரிப்பார்? மன்னிப்பு கேட்கப்படாத பாவங்கள்லாம் இருக்குது. அப்போ மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் மன்னிச்சிட்டாருன்னா நியாய தீர்ப்புன்னு ஒன்று வரும்ல? ஆமாம் சிஸ்டர். அப்போ ஆமாம், யாரெல்லாம் மன்னிப்பு கேட்கலையோ அவங்கெல்லாம் அங்கே கணக்கு கொடுப்பாங்க. அப்போ மன்னிக்கப்பட்ட பாவங்கள் அந்த இடத்துல பேசப்படாது, வராது, எரேஸ் ஆகிடுது. ஓகே. தேவனுக்கு ஞாபகம் கூட இருக்காதான். அப்படி தான் அவரே ப்ராமிஸ் பண்ணுறார், நான் மறந்துடுவேன்றார். நமக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் நமக்கு பக்பக்குன்னு அடிச்சுக்குது. நமக்கு ஞாபகம் இருக்கு, ஆனால் அவருக்கு ஞாபகம் இருக்காது. உண்மையிலே இது மன்னிப்பு கிடைச்சதா இல்லையா அப்படின்னு சில நேரங்களில் நமக்கே டவுட் வரும். ஆமாம், டவுட் வருது. அந்த டவுட்டுக்கு வந்து நம்ம தான் பதில் சொல்லிக்கணும். எப்படின்னு சொன்னால், இப்போ நான் உங்ககிட்ட சாரின்னு சொன்னால் நீங்கள் என்னன்னு சொல்கிறீங்க? சரின்னு சொல்கிறீங்க. நீங்கள் சரின்னு சொல்கிறத நான் என்ன பண்ணுறேன்? நீங்கள் மன்னிச்சிட்டீங்கன்னு நான் நினச்சிக்கிறீங்க, நம்புகிறேன் இல்லையா? நான் நம்புகிறேன். ஸோ தேவன் நான் மன்னிச்சிட்டேன்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்பணும், அவ்வளோதான். அப்புறம் யாக்கோபு வந்துட்டு அந்த தூண் நிறுத்துறாரு இல்லைங்களா, அந்த தூண்ன்றது ஒரு விக்கிரகம், அதுதானே? ஏறக்குறைய அந்த மாதிரி தான், ஏறக்குறைய அந்த மாதிரி தான். அப்போ அவர் அவ்வளோ செய்யும் போதும் கர்த்தர் இவ்வளோ நன்மைகளை செய்து அவன் அதை தெய்வமாக ஆக்கலை, அதை தெய்வமாக ஆக்கலை, அதை வந்து ஒரு ஹானர் பண்ணி ஒரு முக்கியப்படுத்துகிறான், அவ்வளோதான் வழிய. அது மாதிரி தான் அவங்க தெய்வங்களுக்கு வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு கல்லை நிறுத்தி அதை தெய்வமாக வழிபட, இவன் தெய்வமாக கொண்டு வரவே இல்லை. இவர் தான் தெய்வம்ன்றதுல தெளிவாக இருக்கிறான். அதில் தகப்பனுக்கு வெளிப்பட்ட தெய்வம், தாத்தாவுக்கு வெளிப்பட்ட தெய்வத்தை அவன் வந்து 100% ஃபாலோ பண்ணுறான். யாக்கோபுடைய ஒரே ப்ளஸ் பாயிண்ட் அதுதான். கடைசி வரைக்கும் அந்த தெய்வனை விட்டு அவன் விலகவே கிடையாது. அவரை மட்டுமே தெய்வமாக அவன் கொண்டு வந்தான். ஸோ நிறைய குறைகள் இருந்தாலும் வேறு யாருக்கும் இல்லாத ப்ளஸ் பாயிண்ட்டு, வேறு எந்த பிள்ளைக்கும் இல்லாத ப்ளஸ் பாயிண்ட்டு இவனுக்கு மட்டும்தான். அது அந்த தெய்வத்தையே பிடிச்சிக்கிட்டு கடைசி வரைக்கும் அவன் போனது. ஸோ இவன் இந்த தூண்லாம் நிறுத்தினா கூட அது தெய்வமாக அவன் கொண்டு வரல. தெய்வத்துக்கு இணையாவோ அதுக்கு பதிலாவோ அதுக்கு ஞாபகார்த்தமாவோ அப்படிலாம் கொண்டு வரல. இந்த நபருடைய ஞாபகார்த்தம், இந்த ஸ்தலத்தில் இது நடந்தது, அது ஞாபகார்த்தம், அப்படி அவ்வளோதான். காதணி வந்து அந்நிய தெய்வங்களுடைய அடையாளம்னு சொல்கிறீங்கல்ல, கம்மல் போடணுமா போடக்கூடாதா? நம்ம கம்மல் போடுறது வேற, அவங்க கம்மல் போட்டதுன்னு அர்த்தம் வேற. நம்ம போடுறது அணிகலன்களாக யூஸ் பண்ணுறோம், போட்டால் அழகுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அவங்க அது அணிகலன்களாக மட்டும் இல்லை, அவங்க மத நம்பிக்கையே அதில் சேர்த்து அவங்க பண்ணாங்க. இப்போ மந்திரிச்சு போடுறது வேற, சும்மா கடையில் வாங்கி போடுறது வேற, அந்த கதை, அந்த டிஃப்ரென்ஸ். அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களை வந்து வழிநடத்தும் போது வஸ்திரத்தை தோச்சு அவங்கள இது பண்ண, அப்போ அவங்க வரும்போது வஸ்திரங்கள்லாம் பேக் பண்ணி கொண்டு வந்தாங்களா? ஆமாம், அவங்க எதையும் அநேக பிரசங்கங்களில் கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க அந்த வஸ்திரம் பழசா போகல, செப்பல் தேயல சொல்லுது. அவங்களுடைய வஸ்திரம் பழசா போகல, அவங்க பாதரட்ச தேவையும் இல்லை, கால் வீங்கவும் இல்லைன்னு வசனமே சொல்லுது. அதனால் இப்போ பிரசங்கத்தில் சொல்கிறாங்கன்னு இல்லை, வசனம் அப்படி தான் சொல்லுது. ஆனால் அதுக்காக அவங்க ஒரே ட்ரெஸ்ஸை தான் டெய்லி போட்டுருந்தாங்கன்னு அர்த்தம் கிடையாது. 40 வருஷமாக ஜவுளி கிடைக்க போகலன்றதே பெரிய விஷயம்தான் இல்லையா? 40 வருஷத்துல எத்தனையோ குழந்தைங்க பிறந்து இருப்பாங்க, எத்தனையோ பேர் மறிச்சிருப்பாங்க. அந்த வனாந்தரத்துல ஒரு சந்ததி போய் ஒரு சந்ததியை உருவாகுது கம்ப்ளீட்டாக. ஆனால் இவங்க வந்து அதே ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து வஸ்திரம் பழசா போகலைங்கிறது ஒன்றும் பெரிய ஆச்சரியம். ஆமாம், அவங்க ஒரே ட்ரெஸ் போட்டாங்கன்னு நம்ம நினச்சிக்கூடாதுன்ற. அவங்க எகிப்தியரை கொள்ளை அடித்து வெளியே வந்தாங்க, இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதனால் எல்லாம் மூட்டை முடிச்சோட தான் வந்தாங்க, எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு தான் வந்தாங்க. தேவன் வந்து ஸ்திரீகளை பார்த்து அநேக இடங்களில் சொல்கிறாரு, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் என்று. ஏன் ஒரு குமாரத்தியை பெறுவாய்னே சொல்லவே இல்லை? கேட்கணும். யோசிக்க வேண்டிய விஷயம்தான் அது. எங்கேயுமே குமாரத்தினுடைய இது வந்து முன்னறிவிக்கப்படவே இல்லை. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதான் கேட்க. அதாவது தேவனை வேதத்தில் அது சொல்கிற விதம் எப்படின்னா, குடும்பத்துக்கு தலைவனாக இருக்கிறதுனால அந்த குடும்பம்னு மென்ஷன் பண்ணும்போது அந்த ஆண் மகனை மென்ஷன் பண்ணி போகுது. அதுக்காக பெண்ணுக்கு முக்கியத்துவம் இல்லைன்றது கிடையாது. தேவனை பொறுத்த வரைக்கும் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லைங்கிறது தான் அவருடைய காரியம். சமமாக தான் பார்க்குற, 2 பேருக்கும் வேறு வேறு ரோல், டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் ஆண்டவர் கொடுக்குறார், ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் ரோல்ஸ். இதை விட அது பெட்டர்ன்னு சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஃபேமிலிக்கு லீடராக அவர் மேல் மெம்பரை தான் அவரே ஏற்படுத்துகிறார்.
அவருடைய ஐடியா, அது நம்மளுடைய ஐடியா இல்லை. அவர் ஏவாளை ஃபஸ்ட்டு சிருஷ்டிக்காமல் ஆதாமை ஃபஸ்ட்டு சிருஷ்டித்தார். அதனால் அந்த மேல் மெம்பருக்கு இம்பார்ட்டன்ஸ் வருது. அந்த இம்பார்ட்டன்ஸை நம்ம மாற்றவே முடியாது. ஸோ அவர் தீர்க்க தரிசனங்கள் சொன்னாலும் எது சொன்னாலும் அந்த குடும்பம் அல்லது அந்த வம்சம் அது அடுத்து எப்படி போக போகுதுன்ற அந்த நோக்கத்தோடு சொல்கிற காரியங்கள் தான், ஒரு குறிப்பிட்ட நபருக்காக பேசுகிற காரியம் கிடையாது. அப்படி வரும்போது அந்த மேல் மெம்பரை மென்ஷன் பண்ணி தான்